ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் கண்ணம்மா வித் கட்டப்பா. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான நான்வெஜ் ரெசிபி, அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப போட்டு அரைக்கிறது வறுக்கிறதுன்னு இல்லாமல் ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஸோ சின்ன பசங்க கூட இந்த ரெசிப்பியை வந்து ஈஸியாகவே செய்யலாம். ஸோ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு குக்கரில் மசாலாலாம் சேர்த்து நம்ம வந்துட்டு மட்டனை வந்து வேக வைக்க போகிறோம். அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் நான் குக்கரில் 300 கிராம் மட்டன் வந்து நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். மட்டன் வந்து நான் மஞ்சள் பொடி எதுவுமே இல்லை, நல்லா க்ளீன் பண்ணி மட்டும் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அண்ட் அது கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதை குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மட்டனுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். அண்ட் இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அண்ட் இது கூடவே ஒரு சின்ன இலை வந்து பிரியாணி இலை, அண்ட் இது கூடவே 2 ஏலக்காய், அப்புறம் ஒரு இன்ச் அளவுக்கு ஒரு பட்டை துண்டு சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 2-3 கிராம்பும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி நான் இது கூட சேர்த்துக்கிறேன். மிளகு பொடிக்கு பதிலாக நீங்கள் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம், அல்லது சில்லி பவுடருக்கு பதிலாக நீங்கள் மிளகு பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம 2 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வாங்குகிற அந்த கறியோட அந்த பதத்தை பொறுத்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து மொத்தமாக ஒரு 70% நம்மளுக்கு வெந்து வந்துச்சுன்னா போதும். நான் வந்து 2 விசில் மட்டும்தான் வச்சேன். இதை வேக வச்சுட்டு அதுக்குள்ளேயே நம்ம இதுக்கு தேவையான மசாலாவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சைடில். இப்போ நான் ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கேன். நம்ம வந்துட்டு கேரளா ஸ்டைலில் செய்ய போகிறோம் இந்த ரெசிப்பியை. ஸோ அதனால் நான் வந்துட்டு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு கையளவுக்கு பூடு நீல வாக்கில் நான் வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிங்க. பூடு இவ்வளோ சேர்க்குறோமே அது ஒரு மாதிரி ஸ்மெல் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்மெல் வராது. இது நல்லா ஃப்ரை ஆயிரும் ஆயிலையே, அப்படிங்கிறதுனால நல்ல டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக. அதுபோல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணவும், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லவும் மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எந்த மசாலாவுமே இதில் அரைச்சி போட போகிறது கிடையாது, எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போது இதுவும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆனியன் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன ஆனியன், அதாவது குட்டி வெங்காயம், சின்ன வெங்காயம். இந்த மாதிரி நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ நிறையா ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கிரேவியும் இருக்கும், அண்ட் அதே மாதிரி நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கோழி அல்லது இந்த மட்டன் அல்லது இந்த பீஃப் இந்த மாதிரி கறிங்களுக்கு வந்து நிறைய மசாலா சேர்த்தா தான் அது நல்ல டேஸ்டியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகி சாஃப்டாகி வந்ததுக்கப்புறமா இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பு நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்தோம் அப்படின்னா டக்குன்னு ஃப்ரை ஆயிரும், அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸாக இருக்காது. அதனால் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொடிகள்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரும், அந்த ஆனியனோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரும். அந்த தேங்காய் எண்ணெயில் வெள்ளைப்பூடு போட்டு ஃப்ரை பண்ணும்போது வருமே ஒரு ஸ்மெல்லு, அது வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டைம் மட்டன் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இந்த டைமில் இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன்.
ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர். சில்லி பவுடருக்கு பதிலாக நீங்கள் மிளகு பொடி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா சில்லி பவுடரை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகு பொடி 1 ஸ்பூனாக சேர்த்துக்கலாம். இப்போ சில்லி பவுடர் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அந்த கலருக்காக. இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், கோரியாண்டர் பவுடர். ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மிளகு பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மிளகு பொடி நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா சில்லி பவுடரை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அல்லது சில்லி பவுடர் மிளகு பொடிக்கு பதிலாக சில்லி பவுடரே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். அந்த நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு தக்காளி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது கொஞ்சம் நல்லா குழஞ்சி வரட்டும். தக்காளி கரண்டியால் மசிச்சு விட்டாலே போதும், ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம இதை அந்த கறியோட, அதாவது அந்த மட்டன் நம்ம வேக வச்சுருக்கோம்ல, அது கூட இந்த மசாலாவையும் சேர்த்து திருப்பியும் நம்ம வேக விட போகிறோம். அப்படிங்கிறதுனால ரொம்ப குழையணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. நம்ம இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிக்கல. இந்த மாதிரி ட்ரையாகவே நம்ம ஃப்ரை பண்ணி, அதாவது ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம் அந்த மசாலா எல்லாத்தையுமே. இப்போது நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது ரெடி பண்ண அதே டைமில் நமக்கு குக்கர்லையும் 2 விசில் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு சிக்கன் வந்து ஒரு 75% வரைக்கும் வெந்திருக்கு. இப்போ இந்த மசாலாவை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அந்த மட்டனோட. சேர்த்துட்டு இதுலேயும் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல. அந்த ரோஸ்ட் பண்ணியிருந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அந்த தண்ணியை மட்டும் இது கூட சேர்த்துட்டேன். ஒரு 1/4 டம்ளர் கிட்ட நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். ஆனால் குக்கரில் வந்து லிட்டு மட்டும் போட்டிருக்கேன், நான் வந்து வெயிட்டு போடலை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இது கொஞ்சம் ஓரளவு கொதிச்சிச்சு. இந்த கொதிச்சதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நான் வந்து வெயிட் போடலை. வெயிட் வந்து போட வேண்டாம். வெயிட் போடாமல் இருந்தால் தான் நம்ம அடிக்கடி எடுத்து செக் பண்ணிக்க முடியும். இல்லைனா அடி பிடிச்சிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம அதிகமாக தண்ணி சேர்க்கல இல்லையா, அதனால். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. நீங்கள் எடுத்துருக்கிற மட்டனை பொறுத்து நீங்கள் வந்து தண்ணி இடையில ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு திருப்பியும் நீங்கள் வேக விடுங்க. அது நல்லா குறுகி வரும். திருப்பியும் தண்ணி ஆட் பண்ணிட்டு வேக விடுங்க. அந்த மாதிரி மட்டன் வேகிற வரைக்கும் திருப்பி நீங்கள் அதே ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் இப்போ வந்து நான் கொஞ்சம் மல்லி இலையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. மட்டன் எல்லாமே நல்லாவே வெந்துருச்சு. அண்ட் அதே மாதிரி எனக்கு இந்த அளவுக்கு கிரேவியும் தேவைப்படுது. அப்படிங்கிறதுனால நான் இதோட அடுப்பை வந்து ஆஃப் பண்ண போகிறேன். அண்ட் இது கூடவே நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி தூவி விட்டுட்டு இதை ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் நம்ம எப்படியும் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அந்த ஸ்மெல்லு, அந்த ஃப்ளேவர் வந்து வேறு லெவலில் இருக்கும். 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணும்போது அதோட டேஸ்ட் அண்ட் அந்த சொல்லும்போது எனக்கு வாய் வருது. ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிளகு பொடி தூவிட்டு இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்குமாவது கண்டிப்பாக இது வந்து இப்படியே இருக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிடணும். இப்போ பார்த்திங்கன்னா 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அது இந்தளவுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகி வந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி அதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா தெரியும், வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் மறக்காமல். ரொம்பவே சிம்பிளாக இந்த மசாலாவும் வறுக்காமல் அரைக்காமல் வேறு லெவல், அதாவது ஹோட்டல் ஸ்டைலில் அப்படியே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்தோம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே டைம் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் டடா பாய்.